அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது பால் எபேஸ்ல உள்ள சர்ச்ல உள்ளவங்களுக்காக பிரேயர் பண்ற வசனம் தான் இந்த வசனம். எதனால இத சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது எபேசு சர்ச்ல பால் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எபேஸ்ல உள்ளவங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உள்ளது அப்படிங்கறத ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கிளியரா சொல்றாங்க. எப்படிலாம் நம்மள கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மள முன்குறித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மள அவருடைய சொந்த குமாரத்திகளாக நம்மள அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மள கர்த்தர் தகுதிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ எப்படி மரித்தோரில் இருந்து எழுப்பினாரோ அதே வண்ணமாக நம்மளும் மரித்ததுக்கு அப்புறமா அவருடைய வருகையின் போது உயிரோடு எழும்பக்கூடிய மகத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது, இது கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம், அதாவது லைக் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதை பார்க்கும்போது நம்ம உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்காங்க அப்படிங்கறத பால் அவ்வளோ கிளியரா சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மள மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த, அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்துல எப்படி மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரை எப்படி மகிமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய கடைசி கர்த்தருடைய வருகையில மரித்திருந்தாலும் உயிரோடு எழும்பக்கூடிய தகுதியையும் கர்த்தர் கொடுப்பாங்க. அதற்குரிய மனக்கண்களை அவர் நமக்கு கொடுக்கணும். அதாவது அவருடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இருதய கண்களை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் இடத்துல வேண்டிக் கொள்றாங்க பால். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. எனக்கு கூட ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart.